Hello students, welcome to John Max today class for 10th standard max exercise 1.4 la 6th question பார்க்கலாம். So இந்த 6th question என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா let a ஓட ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க 2 3 4 and b வந்து n ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. n is a real numbersனா 1 2 3 etc.ன்றது நமக்கு தெரியும். let f ன்றது a to b ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. defined by f of x equal to x cube. நமக்கு மெயின் क्वेश्चन என்ன f of x equal to x cube. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் அவங்க கொடுத்துட்டாங்க 4 தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னது எக்ஸோட வேல்யூஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க 4 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் த ஃபங்க்ஷன். இது வந்து என்ன ஃபங்க்ஷன் 1 2 ஆன் 2 அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டே ஆரோ டயக்ராம் போட்டு பார்ப்போம் சரிங்களா. ஸோ கிவனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதுவாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸஸ் கியூப். ஸோ ஏனாலும் அது எக்ஸ்னாலும் வேல்யூ சேம் தான். 1 2 3 4 4 வேல்யூ தான், 4 வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தா 1 கியூப். 1 நம்ம 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணாலும் சேம் 1 தான். ஸோ அப்போ 1, 1. ஸோ சைடில் பேராக எழுதிக்கோங்க, பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஆர்டர்ட் பேர் எழுதுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 கியூப். அப்போ 2 கியூப் பண்ணால் 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 2, 8. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 3 கொடுக்கலாமா. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 கியூப். 3 3 டைம் மல்டிபிள் பண்ணணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் 3 3s are 9 போட்டுருவீங்க. ஸோ அப்படி போடாதீங்க. 3யவே நீங்கள் 3 டைம் மல்டிபிள் பண்ணணும். 3 3s are 9, 9 3s are 27. ஸோ அப்படின்னு மல்டிபிள் பண்ணணும் ஓகேங்களா. அப்போ 3, 27. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 4 கொடுங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 கியூப் ஓகேங்களா. ஸோ 4 4s are 16, 16 into 4 சாரி 4 4s are 16, 16 into 4 64 ஓகேங்களா. ஸோ அப்போ 4, 64 சரியா. ஸோ இதே மாதிரி தான் போடணும். 4 லேலே தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிளான சம் தான். ஆர்டர் பேர் எழுதிக்கோங்க, எழுதுறது ஈஸியாக இருக்கும். ஸோ சைடில் எழுதிக்கிட்டிங்கன்னா அதை பார்த்து நம்ம டக்குன்னு எழுதிடலாம், ஈஸியாகவும் எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு 3, 27, 4, 64 ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து ரேஞ்ச் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரியும் இமேஜ் ரேஞ்ச் அப்படின்னா இமேஜ்னா எக்ஸோட வேல்யூஸ் எடுத்து எழுதணும்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி சம்ஸ்லலாம். அதேமாதிரி ரேஞ்சுன்றது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர்ஸ் தான் ரேஞ்சு ஓகேங்களா, அதை மறந்துடாதீங்க. அப்போ ரேஞ்ச் என்ன அப்படின்னா ரேஞ்ச் ஈக்குவல் டு நமக்கு கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் 1 8 27 64. ஒய்ன்ற இடத்துல இருக்கிற வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 8 24 64. சப்போஸ் இமேஜ் கேட்டிருந்தாங்களே எக்ஸ்ன்ற பாயிண்ட்ஸில் இருக்கிற வேல்யூஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து 1 to 1 டைப். என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க, டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ அது என்ன அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைப் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ஆரோ டயக்ராம் போகணும். நம்மளுக்கு A2 ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. பியோட செட் என்ன சொன்னாங்கன்னா பின்றது என்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ n is a ரியல் நம்பர்ஸ் 1 2 3 எக்ஸெட்ரா போடுவோமா. ஸோ அதே சேம் தான். வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸெட்ரா 8 நம்மளுக்கு இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. எக்ஸெட்ரா 27, எக்ஸெட்ரா 64, எக்ஸெட்ரா. ஸோ ஓகேங்களா. ஏன் எக்ஸெட்ரா போட்டுட்டுனா அந்த நம்பர்ஸ்லாம் எழுதுனா டயக்ராம் வந்து லாங்காக போகும். நீங்கள் அதை டாட் வச்சு விட்டுருங்க ஓகேங்களா. ஸோ அப்போ 1 கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சிச்சு, சேம் 1. 2 கொடுக்கும்போது என்ன வேல்யூ கிடச்சி 8. 3 கொடுக்கும்போது 27 கிடச்சிச்சா. 4 கொடுக்கும்போது 64 கிடச்சி. பாருங்கள் ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் இதில் வந்து இமேஜஸ் இருக்கா. ஸோ இது எலமெண்ட்ஸ் பார்ட்ஸு, இது இமேஜ் பார்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு இமேஜஸ் இருக்குது அப்படின்னா இது என்ன ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி 1 to 1 ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ இது பாருங்கள் ஒவ்வொரு இமேஜஸ்க்கும் இதில் எலமெண்ட்ஸ் இருக்கா. ஸோ இதில் பாருங்கள் 2 3 4 எக்ஸெட்ரா மிஸ் ஆகிருக்கு. இதில் சம் நம்பர்ஸ்க்கு வந்து இமேஜஸ் இல்லை, எலமெண்ட்ஸ் இல்லை. அப்போ வந்து இது இன்டூ ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். இது இன்டூ ஃபங்க்ஷன்னு ரைட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இது வந்து இதிலேருந்து கண்டுபிடிக்கணும். இமேஜுக்கு எலமெண்ட்ஸ் இல்லை, ஆனால் எலமெண்ட்ஸ்க்கு இமேஜ் இருந்தால் இது 1 to 1 ஃபங்க்ஷன் எழுதிருங்க. அப்போ இமேஜுக்கு பாருங்கள் மிஸ் ஆன நம்பர்ஸ்க்கு இதில் வந்து இமேஜஸ்க்கு எலமெண்ட்ஸ் இல்லையா. ஸோ அது வந்து இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா. தேங்க்யூ.